பார்க்குறாங்க. இந்தியா, இங்கிலாந்து, இந்தியா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கானு. இந்தியா டைல்ஸ் டாஸ் செலக்ட் பண்ணுறாங்க. டைல்ஸ்னு 2 கேப்டன்ஸ் இருக்காங்க. இந்தியா வந்து டைல்ஸை சூஸ் பண்ணிட்டாங்க. என்ன வர போகுது, பேட்டிங் பவுலிங். அவங்க டாஸ் வச்சாங்க. அவங்க டாஸ் வச்சு பெரும்பாலும் நம்மள பேட்டிங் தான் ஆட சொல்லுவாங்க. ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா பிளேயிங் லெவல் இது இந்திய டீம் ஒரு பிளேயிங் லெவல் இல்லைங்க. அவங்க பேட்டிங் ஆடுறோம், நம்ம போலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலிங் போடலான்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க போலிங் போடுறோன்னு சொல்லிடுறாங்க. அவங்க பேட்டிங் படிக்கணும், நம்ம போலிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே ஃபாஸ்ட் போலர் இந்தியா கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இந்தியா கூட்டிகிட்டு வந்து போடுறாங்க. ஃபஸ்ட்டு பால் 4ங்க. ஃபஸ்ட்டு பால் செகண்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு பால் இப்போ 4. இது மதிய நேரம் வேறு. ஃபஸ்ட் இந்த மாதிரி யோசிக்காம நம்ம போட முன்னோனா வைடாக வரும். நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக யோசிச்சு போடணும். அவங்க வந்து நல்ல வேலை அது வைடாகாமல் இதாகிடுச்சு. ஸ்டொக் வச்சுட்டாங்க. அவங்க டாட் பால் வச்சுட்டாங்க. இன்னும் அளவுக்கு ஒரு வைட் லெங்க்த்தாக இருந்துச்சு. ஒயிட் பால் இது ஒரு. இப்போ அந்த மூணாவது பாலில் யொக்கதா போடுறாங்க. என்ன நடக்க போகுது பார்க்கலாம். டாட் பால். இந்த பாலும் கேப்டன் கை தட்டாரு. வெரி குட் போலிங்னு கேப்டன். ஸோ கேப்டன் என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாரு. மறுபடியும் டாட் பால். கிட்டத்தட்ட ஒரு 3 பால் டாட் பால் வச்சுட்டாங்க. நல்ல ஒரு மேட்ச் ஆகிருக்கோன்னு இது. இன்னும் 5 இருந்தால் வந்துருக்கு. நல்ல ஒரு மேட்ச் ஆகிருக்கும் இந்த மேட்ச்சு. இன்னும் ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு ஒய்டு, 5 ரன் தான் வந்துருக்கு. ஸோ இந்த பால் கடைசி பால் ஒரு விக்கெட். ஃபஸ்ட்டு ஒரு கடைசி பால் ஒரு விக்கெட். பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி விக்கெட் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். எப்போ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போடணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம். இப்போ வந்து ஸ்பின்னருங்க. இப்போது ஸ்பின்னர் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ஸ்பின்னர் 5 இருந்தால் வந்துருக்கு. இப்போவும் 5 ஃபீல்டர்ஸ் தான் வைப்பாங்க இந்தியா. நான் எப்போவுமே 5 ஃபீல்டர் தான் வைப்பேன். இல்லை, எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃபீல்டிங் வைப்பேன். இந்த மாதிரி வச்சா பால் அவ்வளோவா 6 லைனுக்கு போகாது. அதனால இந்த மாதிரி வைப்பேன். இந்த மாதிரி வைப்பேன். ஃபஸ்ட்டு பால் டாட் பாலுங்க. 2வது ஓவரில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் இருக்காங்க. இப்படி பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்கன்னா முதல் ஓவரில் 5 இருந்தா இந்த ஓவரில் 2 பால் டாட் பால் வச்சுட்டோம். அடுத்த 4 பாலும் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர்னால் விக்கெட். 3வது பால் சொன்ன ப்ரெஷராக இருக்கும்னு. அதனால 3வது பால் விக்கெட்டு. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன். இந்த 3வது பேட்ஸ்மேன் வாங்க. 2வது விக்கெட் விழுமா? இல்லைங்க, ரிவர் ஸ்லிப்பில் 4. இவர் கொஞ்சம் ப்ரெஷரை இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவார், கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவான்னு. இவர் கொஞ்சம் டீம் ஒரு ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் பண்ணலைங்க. ஏன்னா இவரும் 5 ரன் அடிச்சிருக்காங்க. டோட்டல் 10 ரன். லாஸ்ட் பால் ஆகிடு அப்படிங்கிறது பார்க்கலாம். லாஸ்ட் பாலில் ஒரு 6ங்க. டோட்டலாக 16 ரன் தான் வந்து இருக்கு. ரன் ரேட் ப்ரெஷர்
பேஷன்னு இந்தியாவுக்கு ஒன்று இல்லவே இல்லைங்க, 2 பேஷன்னு. இப்போதைக்கு இவங்களுக்கு தான் போலிங் ப்ரெஷர் இருக்கும். யாருக்குன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு போலிங் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா பேட்டிங்னு சரியாக விளையாடல. டாஸை வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடினாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடல. இப்போ எங்கள் ஃபஸ்ட்டு பால் 6 இந்தியா அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அடிச்சு கொஞ்சம் 20, 30, 40 அந்த மாதிரி ரன்ஸை வந்துக்க முடியும். செகண்ட் பால் பார்த்தீங்க தான் இது பண்ணுறாங்க. என்னது செகண்ட் பால் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்க பார்த்தாங்க, ஃபீல்டில் பிடிச்சிட்டாங்க. இந்த பாலும் அடிக்க பார்த்தாங்க, ஃபீல்டில் பிடிச்சிட்டாங்க. இந்த பாலும் இந்த பால் கண்டிப்பாக 6க்கு போகணுக்காங்க. இந்தியா 6க்கு போயிடுச்சிங்க. இந்த பால் 2வது 6ங்க. இது ரெண்டாவது 6 இது கண்டிப்பாக சொல்ல போனோன்னா இது பெரிய 6 தான். இன்னொரு 6 வருமா? ஆமாங்க, இன்னொரு 6ங்க. 3 6ங்க. 18 ரன்னு. இவங்க 16 ரன் 17 தான் அடிக்கணும். ஆனால் 18 வச்சுட்டாங்க. பேர் செக் பண்ணுறாங்க. டீம்ஸ் கேப்டன் பிளேயர் செக் பண்ணுறாங்க. டீம்ஸ் இது பண்ணுறாங்க. இந்திய டீம் செமிஃபைனலுக்கு தகுதியாயிட்டாங்க. சந்தோஷமாக மேட்ச் முடிஞ்சிச்சு.